நடிகர் விவேக் ஒரு வாழ்க்கை பயணம். வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமா திரைக்கு பின்னால் யூடியூப் சேனல் உங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று தமிழ் சினிமாவின் நகைச்சுவையை சமூக விழிப்புணர்வுடன் இணைந்து மக்கள் மனதில் அழிய இடம் பிடித்த நடிகர் சின்ன கலைவாணர் பத்மஸ்ரீ விவேக் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை பற்றி பார்க்கலாம். விவேக் அவர்களின் இயற்பெயர் விவேகானந்தன். அவர் 1961ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிறந்தார். சிறுவயதிலிருந்து பேச்சு திறமையிலும் நகைச்சுவை உணர்வும் தனித்துவமாக கொண்டிருந்தார் நம்ம விவேக். அவர் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு சில காலம் அரசு அலுவலகங்களில் பணியாற்றினார். அதே நேரத்தில் மேடை நாடகங்களும் தனது திறமையை வெளிப்படுத்தினார். அவரது திறமையை கவனித்த புகழ்பெற்ற இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவரை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு விவேக் அவர்கள் தனித்துவமான நகைச்சுவையாலும் ரசிகர் மனதை இடம் பிடித்தார். சிரிக்க வைப்பது மட்டுமல்லாமல் கல்வி, சுற்றுச்சூழல், மூட நம்பிக்கை ஒழிப்பு, சமூக பொறுப்பு போன்ற கருத்துக்களை நகைச்சுவையின் மூலம் மக்களிடம் கொண்டு சென்றார் நடிகர் விவேக். அதனால தான் அவருக்கு சின்ன கலைவாணர் என்ற பெயர் கிடைத்தது. அவர் தனது திரைத்துறை பயணத்தில் தமிழ் சினிமாவில் 220க்கு மேல் தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். அவற்றுள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பத்மஸ்ரீ கமலஹாசன், இளைய தளபதி விஜய் மற்றும் ஜியான் விக்ரம், நடிகர் தனுஷ் மற்றும் தல அஜித் மற்றும் சூர்யா, சிவகார்த்திகேயனுடன் இன்னும் தமிழ் சினிமா முன்னணி நடிகர்களுடன் பத்மஸ்ரீ விவேக் நடித்துள்ளார். அவர் நகைச்சுவை காட்சியில் மக்கள் மனதில் பெரிதும் இடம் பிடித்துள்ளன. ஒரு சிறந்த நடிப்பிற்காக 5 முறை தமிழ்நாடு அரசு விருதுகள், 3 முறை ஃபிலிம்பேர் விருதுகள் மற்றும் 2009 ஆண்டுக்கான இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதை பெற்றார் நடிகர் விவேக் அவர்கள். இவர் தமிழ் சினிமாவை தாண்டி முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்கபடி கிரீன் கலாம் என்ற மரநடும் இயக்கத்தை முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் நடு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளார். 2021 ஏப்ரல் 17 விவேக் அவர்கள் மறைந்தாலும் அவரது சிரிப்பும் சிந்திக்க வைக்கும் வசனங்களும் சமூகத்திற்கு செய்த பணிகளும் என்று மக்கள் மனதில் எழுதியிருக்கும். நேயர்களே, உங்களுக்கு விவேக் அவர்கள் எந்த திரைப்படம் பிடிக்கும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தகவல்களுக்கு தமிழ் சினிமா திரைக்கு பின்னால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே.